மிக்ஜாம் புயல் மீட்பு பணிகள் 36 மணி நேரத்தில் நிறைவடைந்து விட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் டான் பாஸ்கோ பள்ளியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், டான் பாஸ்கோ பள்ளி மழை வெள்ள காலங்களில் நிவாரண முகாமாகவும் கொரோனா காலத்தில் சிகிச்சை மையமாகவும் திகழ்ந்ததாக தெரிவித்தார். போன்ற பல்வேறு இடங்களில் இவர்களுடைய அமைப்புகளை தந்து கொரோனா கேர் சென்டர்ஸை உருவாக்குவதற்கு அன்றைக்கு பெரிய அளவில் உதவினார்கள். அந்த கொரோனா கேர் சென்டர்ஸை பொறுத்தவரை நிறைய இடங்களில் தடுப்பூசி மையங்களாகவும் CCC என்று சொல்லக்கூடிய கேர் சென்டர்ஸ்களாகவும் மாறியது. அந்த வகையில் சென்னையில் பல இடங்களில் இந்த பள்ளி நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தது. இதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அமைப்பினருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை அன்புக்கு நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்தது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருந்தது. நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட கொரோனா இந்த வெள்ளம் என்பது வந்து வடிந்து மீட்பு பணிகளை பொறுத்தவரை ஒரு 36 மணி நேரத்தில் முடிந்து விட்டது. மீட்பு பணிகளுக்கும் நிவாரணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கிற பணிகள் எல்லாம் நிவாரணப் பணிகள். மீட்பு பணிகளை பொறுத்தவரை 2 நாட்களில் முடிந்து விட்டது. இதே மாதிரியான இதற்கும் குறைவான அளவில் ஒரு மழை பொழிவு 2015 ஏற்பட்டு நாம் அதிலிருந்து மீள்வதற்கு 2-3 வார காலமானது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகளின் காரணமாக ஒரு 36 மணி நேரத்தில் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது என்றால் அதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இந்த 10 இயர்ஸ் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரையும் அப்படியே வளர்ந்து வருகின்ற விதம் எந்த ஏஜாக இருந்தாலும் ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க. வாழ்க்கையை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா என்ன இருக்குது, எப்படி இருக்கணும், அடுத்தது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. பிள்ளைங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏன் இதை செய்கிறீங்க, அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு தேவையில்லை. நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த ஜேர்னி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. டான் பாஸ்கோ எக்மோர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். பிறகு நாங்கள் ரேட்டிங் பண்ணுறோம். நாங்கள் சாஃப்ட்வேர்லாம் வச்சு ரேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களை அசஸ் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் இவாலுவேட் பண்ணுறாங்க. இது ஆல் டைமென்ஷன் பெனிஃபிஷரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ ஸ்கூல். நீட்டுக்காக நாங்கள் இந்த சிபிஎஸ்சியோடைய மெயினே நீட் அண்ட் ஜேஇக்காக தயார் பண்ணிக்கிறது. அதனால் அந்த விதத்தில் 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பில் எங்கள் பள்ளியிலே நாங்கள் சிறப்பான மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் அனுப்புகிறோம், TOS ஒலிம்பியாட் அனுப்புகிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வழியாக அமைகிறது. எதிர்காலத்திலே அவர்களுக்கு இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் இந்த காம்படிஷன் எக்ஸாம் ரொம்ப அவசியமானதாக இருக்கும். ASKன்னு சொல்லுவாங்க, ஆட்டிடியூட், ஸ்கில் அண்ட் நாலேஜ். இதை 3ஐயும் வைத்து தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தயாரிக்கின்றோம். மாணவர்கள் ஆர்வமோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு எய்ம் இருக்குது. அதனால் இந்த மீடியா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. பட் அதில் நாங்கள் வெளியில் வர்றதுக்கு சைபர் செக்யூரிட்டி என்று ஒரு கிளப் ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் வழியாக மாணவர்கள் தெளிவை கொடுக்கின்றோம். மீடியாவை பயன்படுத்த வேண்டும், ஆனால் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தெளிவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.